அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் லேபர் படை இயக்குனர் சத்யபதி. பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கத்தில் அம்ப்ளி பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்திருக்கிற திரைப்படம் சலார். இந்த படத்தில் பிரபாஸ், ஸ்ருதிஹாசன், பிருத்திவிராஜ், அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட்டு எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே கலந்து நடித்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் அதிகார வர்க்கத்துக்கும் பதவி ஆசைக்கும் உண்டான ஒரு மேட்ரை கையில் எடுத்திருக்கார் இயக்குனர். அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த படத்தில் தெளிவாக என்ன தெரியுதுன்னா, ஆண்டாண்டு காலமாக அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு கிராமங்கள் நடத்திய பழைய காலமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் அதிகார வர்க்கத்தில் அவங்கவுங்க தம் பையன் புள்ள தெரிஞ்சவங்களெல்லாம் அரசவையில் அந்த பதவியில் உட்கார வைக்கணுன்றதுக்கு உண்டான சூழ்ச்சிகள், அதுக்கு நடக்கிற யுத்தங்கள், இதுதான் இந்த படத்தோட மூலக்கதையாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட இயக்குனர் அவருடைய திறமையை நம்பி, அவருடைய அறிவியை நம்பியதனால ஃபஸ்ட் ஹாப் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. 1 மணி 20 நிமிஷம் கிட்டத்தட்ட நினைக்கிறோம். அந்த ஃபஸ்ட் ஹாப் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு சீன் மேக்கிங்கும் ஒரு ஷாட்டும், அதை விட இந்த படம் மிகப்பெரிய பலத்துக்கு எக்ஸ்ட்ரானரியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலரிஸ்ட்டு. இந்த படத்தோட கலரிஸ்ட் டீம் இந்த படத்தை ஒரு தம்பில் வச்சுருந்தாங்க. அது மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த படத்துக்கு. ஆர்ஆர் ஒளிப்பதிவு. அதையும் தாண்டி இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் படப்பிடிப்பு நடந்த மாதிரி போட்டிக்கினே இருப்பாங்க. ஒரிசா, குஜராத் அப்படின்னு போட்டிக்கினே இருப்பாங்க ஒரு சீன்லேயும். அந்த அளவுக்கு செட் ஒர்க் ரொம்ப துல்லியமாக அழகாக பண்ணியிருக்காங்க. இவர் இந்த மாதிரியான பெரிய ஹீரோவை வச்சு பெரிய பேனரில் கதை பண்ணும்போது இயக்குனர் ரொம்ப நேர்மையாகவும் படைப்புக்காகவும் வேலை செய்திருக்கிறது தெரியுது. அதே சமயம் ஃபஸ்ட் ஹாப்பில் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக சொன்ன இயக்குனர், திறமையை நம்பியும் அறிவை நம்பியும் சொன்ன இயக்குனர் ஃபஸ்ட் ஹாப்பில், செகண்ட் ஹாப்பில் டெக்னிக்கலை நம்பியும் ஆக்ஷனை நம்பியும் கிளம்பி இருந்தார். அது கொஞ்சம் அவருக்கு சின்ன சர்க்கிள் தானே தவிர பெரிய சர்க்கிள் கிடையாது. ஏன்னா ஆக்ஷன் பிளாக் இல்லாமையே ஃபஸ்ட் ஹாப்பை ஆக்ஷன் வர்ற மாதிரி எடுத்துன்னு போனது ரொம்ப புத்திசாலித்தனமான செயல். அதே சிந்தனையில் செகண்ட் ஹாஃபை அதே ஸ்பீடுக்கோ அதே மாதிரி யோசிச்சிருந்தாருன்னா இந்த படம் ஹாலிவுட் லெவலில் மிகப்பெரிய பேசப்பட்ட படமாக இருக்கும். ஆனால் இப்போ பேன் இண்டியாவாக வந்திருக்கு. யூத்துங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கதை சொல்லல் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கேஜிஎஃப் பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தாலும் ஒரே கலர் டோன் மாதிரி இருக்கும். பட் இந்த படம் அந்த 2 படத்தையும் தாண்டி பிரபாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக ரொம்ப யோசித்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப லென்த்தாக இருந்தால் கூட அந்த ஷார்ட் கம்போசிங், அந்த ஃபைட் கம்போசிங்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் லெவலில் மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சண்டை விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, இளைஞர்கள், குத்து வெட்டுன்னு நான் பார்க்க போகிறேன், அப்படி சுவாரஸ்யமாக பார்க்க போகிறேன்றவங்க இந்த படத்தை பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரியான மூவி. இதனுடைய உழைப்பு ஹாலிவுட் லெவலுக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய சினிமா உலக தரத்திற்கு உயர்கிறது என்றால் இந்த மாதிரியான ஹீரோ, இந்த மாதிரியான இயக்குனர் தான். ஆனால் இவங்க இன்னும் மிகச்சிறந்த, நம்மக்கிட்ட நிறைய சீன் இருக்குன்றதுனால எடுத்துகிட்டா வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே எடுத்துகிட்டா கூட தேவையில்லாமல் தான் அந்த சீனை தூக்கிடலாம். அது ஒன்றும் தப்பும் இல்லை. இருந்தாலும் கூட இவ்வளோ பெரிய கதைக்கள, சாதாரண கதைக்களம் தான், இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கின்னு இயக்குனர் மிகப்பெரிய திறமையாக எக்ஸ்ட்ரானரியாக தன்னுடைய பிளாட்ஃபார்மில் ஆர்டிஸ்ட் யாருக்குமே அவங்களுடைய கேரியர் பாதிக்காமல் சரியான சீக்வன்ஸ், நல்ல டைலாக் டெலிவரி கம்மி, டைலாக் டெலிவரியை கம்மி பண்ண இயக்குனர் ஆக்ஷன் பிளாக்கையும் கம்மி பண்ணியிருந்தால் இந்த படம் நம்ம சொல்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த படம் வர்த்தக ரீதியாக கலெக்ஷன் அள்ளக்கூடிய படம். அதே சமயம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த படத்தில் இன்னும் இவ்வளோ நல்ல மேக்கிங்கை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு. பட் இருந்தால் கூட அவர் பார்ட் 2க்கு லீடு கொடுக்கறதுக்காக அதை பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் 2.25 மணி 3 மணி நேரம் படத்தில் ஒரு 15 நிமிடங்கள் குறைத்திருந்தால் இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். எனிவே நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் ஒரு த்ரில்லராகவும் ஆக்ஷன் படமாகவும் சென்டிமெண்ட் படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. ஒரு பேன் இண்டியா படத்தில் லாஸ்ட்டு தான், இந்த வருஷத்துக்கு லாஸ்ட்டில் வந்த படத்தில் நல்ல படம்னு சொல்லலாம் சலார். இதை விட இன்னொரு விஷயம், இந்த சின்ன பசங்க போர்ஷன் காட்டுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷம். அதாவது பிரபாஸாவும் பிருத்திவிராஜாவும் 2 பசங்க, சின்ன பசங்க நடிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷனை இயக்குனர் எக்ஸ்ட்ரானரியாக எடுத்திருப்பார். அந்த 2 பசங்களில்
பிரபாஸுக்கு ஈக்குவலாக நடிச்சிருப்பான் ஒரு பையன் சின்ன வயசில். அவன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பின்னியிருப்பான் படத்தில். அந்த பசங்க பண்ண 25 நிமிஷம் 30 நிமிஷம் 2 மணி நேரம் படத்தையும் தூக்கி நிறுத்துதுன்னா அந்த பசங்களோட நடிப்பும் எக்ஸ்ட்ரானரி. எனிவே நீங்கள் ஃபேமிலியோடவும் சரி, யூத்துங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த படம் பார்க்கலாம். அதுவும் டிஜிட்டலில் மிரட்டி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நண்பர்களே, எங்களுடைய விமர்சனங்கள் பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணால் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.